தமிழகத்தில் மூவேந்தர்களின் ஆட்சி வீழ்ந்த பிறகு கிபி 16ஆம் நூற்றாண்டில் மறவர் குலத்தை சார்ந்த சேதுபதிகள் ராமநாதபுரத்தை தலைநகராக கொண்டு மறவர் சீமை எனப்படும் ஒரு மிக பெரும் சீமையை உருவாக்கி ஆட்சி செய்து வந்தனர். அதே காலகட்டத்தில் மதுரையை தலைநகராக கொண்டு மதுரை நாயக்கர்கள் தமிழ்நாட்டில் இருந்த 72 பாளையங்களையும் ஆட்சி செய்து வந்தனர். மதுரைக்கு அருகிலேயே ஒரு வலிமையான மறவர் சீமை இருந்தது. மதுரை நாயக்கர்களுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது. இதன் காரணமாக வரலாற்றில் பல முறை மறவர்களுக்கும் நாயக்கர்களுக்கும் இடையே பல போர்களும் நடந்துள்ளது. அதில் மிகவும் முக்கியமான போரான 1939ஆம் ஆண்டு நடந்த மறவர் நாட்டு போரை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிபி 1635ஆம் ஆண்டு சேது சீமையின் மன்னராக பதவியேற்றுக் கொண்டவர் தளவாய் சேதுபதி எனும் 2ஆம் சடைக்கத்தேவன். இவருக்கு முன்பு இவருடைய அண்ணனான கூத்தன் சேதுபதி என்பவர் சேது சீமையின் மன்னராக இருந்தார். கூத்தன் சேதுபதி இறந்த பிறகு அவருக்கு வாரிசு இல்லாமல் போனது. ஆனால் கூத்தன் சேதுபதியின் 2வது மனைவிக்கு ஒரு மகன் இருந்தார். ஆனால் சேதுபதி மன்னர்களின் வழக்கப்படி சேதுபதிகளுக்கும் மறவர் குலத்தை சார்ந்த பெண்மணிக்கும் பிறந்தவர்களே நாட்டை ஆள தகுதியுடையவர்கள். ஆனால் கூத்தன் சேதுபதியின் 2வது மனைவி செம்மநாட்டு மறவர் குலத்தை சாராத பெண்மணி. இதன் காரணமாக கூத்தன் சேதுபதியின் மகனான தம்பி என்பவருக்கு நாடாளும் உரிமை கிடைக்கவில்லை. அவருக்கு பதிலாக 2ஆம் சடைக்கத்தேவர் சேதுபதி மன்னராக பதவியேற்றுக் கொண்டார். 2ஆம் சடைக்கத்தேவன் சேது நாட்டின் மன்னராக பதவியேற்றுக் கொண்ட காலம் என்பது சேது சீமைக்கு ஒரு இக்கட்டான காலமாக இருந்தது. ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் சேதுபதி மன்னர்கள் நாயக்கர்களுக்கு கட்டுப்படாமல் சுயாட்சி புரிந்து வந்தனர். இதன் காரணமாக நாயக்கர்களுக்கும் சேதுபதி மன்னர்களுக்கும் இடையே ஏற்கனவே ஒரு போரும் நடந்தது. அந்த போரில் சேதுபதி மன்னர்களே வெற்றியடைந்திருந்தனர். இந்த இக்கட்டான சமயத்தில்தான் சடைக்கத்தேவன் சேதுபதி நாட்டின் மன்னராக பதவியேற்றார். அன்றைய காலகட்டத்தில் மதுரையின் நாயக்கராக இருந்தவர் நாயக்க மன்னர்களிலேயே புகழ்பெற்ற மன்னரான திருமலை நாயக்கர். திருமலை நாயக்கருக்கு சேது சீமையை எப்படியாவது நாயக்கர்களுக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்பது அவரினுடைய நீண்ட நாள் கனவாகவும் இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் திருமலை நாயக்கரின் படை தளபதியாக இருந்தவர் ராமப்பையன் எனப்படும் ஒரு தெலுங்கு பிராமணர். இந்த ராமையன் திருமலை நாயக்கருக்கு பல வெற்றிகளை தேடித்தந்த ஒரு மாவீரன். ராமையன் திருமலை நாயக்கரிடம் சென்று, தங்களுக்கு அடிபணியாமல் இருக்கும் மறவர்களை உங்களிடம் அடிபணிய வைக்கின்றேன், அதற்கு அனுமதி தாருங்கள் என அனுமதி கேட்கின்றார். அதற்கு திருமலை நாயக்கரோ, வேண்டாம் ராமையா, வீரியங்கள் பேசாதே. நெடுங்காலங்களாக நம்முடைய சேனைகளை உலகமறிய மறவர் சீமைக்கு இரையாக கொடுத்து விட்டோம். சேதுக்கரைக்கு சென்ற வடுகப்படை மீண்டதில்லை. அங்கு வாளுக்கு இரையிட வலுக்கார மறவன் உள்ளான் என ராமப்பையனை திருமலை நாயக்கர் எச்சரித்தார். அதற்கு ராமையனோ, வடுகர்களை மாய்த்த மறவர்களை உங்கள் காலுக்கு கீழே சரணம் சரணம் என சரணடைய வைப்பேன் என கூறி தன்னுடைய போர் திட்டங்களை திருமலை நாயக்கரிடம் எடுத்து கூறி போருக்கு அனுமதியும் வாங்குகின்றார். இந்த ஒரு சமயத்தில் ராமநாதபுர சேதுபதியாக இருந்த கூத்தன் சேதுபதியின் மகனான தம்பி திருமலை நாயக்கரை சந்தித்து, எனக்கு கிடைக்க வேண்டிய அரசு பதவி கிடைக்கவில்லை, சடைக்கத்தேவனை வீழ்த்துவதற்கு நான் உங்களுக்கு உதவி செய்கின்றேன். அவரை வீழ்த்திய பிறகு சேது சீமையின் மன்னராக என்னை முடிசூட்டி வையுங்கள் என கோரிக்கை வைக்கின்றான். திருமலை நாயக்கரும் மறவர் சீமையின் மீது படையெடுக்க இதை ஒரு காரணமாக வைத்துக் கொள்கின்றார்கள். இதன் பிறகு தம்பிக்கும் திருமலை நாயக்கருக்கும் இடையே ஒப்பந்தமும் போடப்பட்டது. ராமையன் மிக பெரும் நாயக்க படையுடனும் 72 பாளையங்கள் துணையுடனும் சேது சீமையின் மீது படையெடுத்தார். இந்த செய்தியை 2ஆம் சடைக்கத்தேவன் ஒற்றர்கள் மூலமாக அறிந்து கொண்டார். அந்த சமயத்தில் சடைக்கத்தேவன் கூறியதாவது, அந்த பார்ப்பானின் குடிமையில் உலகறிய தேங்காய் கட்டி அடிக்காவிட்டால் என்னுடைய பெயர் சடைக்கத்தேவன் இல்லை என வீரமாக கர்ஜித்து நாயக்கருக்கு எதிராக சேதுபதியும் போர்க்களத்தில் குதித்தார். ராமநாதபுரம் நோக்கி வந்த ராமையன் மானாமதுரை அருகே கூடாரம் அமைத்து தங்கினார். அந்த சமயத்தில் சடைக்கத்தேவன் தன்னுடைய மருமகனான வன்னியன் என்பவருடைய தலைமையில் மிக பெரும் படையை அனுப்பி ராமப்பையனை தாக்கச் சொல்கின்றார். வன்னியனும் மிக பெரும் படையுடன் சென்று மானாமதுரையில் இருந்த ராமப்பையனை தாக்குகின்றார். நடந்த அந்த முதலாவது போரில் வன்னியனுக்கு மிக பெரும் வெற்றி கிடைத்தது. இதன் பிறகு போகலூரில் நடந்த போரிலும் வன்னியனுக்கே மிக பெரும் வெற்றி கிடைத்தது. அரியாசபுரம் கோட்டையை ராமப்பையன் முற்றுகையிட்டிருந்த சமயத்தில் சடைக்கத்தேவனுக்கு காயம் ஏற்பட்டது. இதன் காரணமாக அவர் அங்கிருந்து மீண்டும் ராமநாதபுரம் சென்றார். இந்த சமயத்தில் போரின் போக்கை உணர்ந்து கொண்ட திருமலை நாயக்கர் ராமப்பையனுக்கு தூது அனுப்பினார். வடக்கிருந்து மிகப்பெரிய துலுக்கர் படை தென்னகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அதை தடுப்பதற்கு விஜயநகர அரசருக்கு உதவியாக ராமப்பையனை அனுப்பி வைக்கின்றார். ராமப்பையனும் மிக பெரும் நாயக்கர் படையுடன் திண்டுக்கல் கணவாயை கடந்து வடக்கே சென்று துலுக்கர்களுடன் போரிட்டு துலுக்கர்களையும் போர்க்களத்திலே வீழ்த்தி மிக பெரும் வெற்றி கொள்கின்றார். இதன் பிறகு விஜயநகர அரசர் மிக பெரும் பரிசுகளை ராமப்பையனுக்கு கொடுத்து அவரை வழியனுப்பி வைக்கின்றார். போரில் அடைந்த மிக பெரும் வெற்றி மிக பெரும் பரிசுகளுடன் ராமப்பையன் மீண்டும் மதுரை வருகின்றார்.
ராமையன் மீண்டும் மதுரை திரும்பிய பிறகு வெறும் நாயக்கர் படைகளால் மட்டுமே சேதுசீமையை வீழ்த்த முடியாது என உணர்ந்து கொண்டு அடுத்ததாக போர்ச்சுகீசியர்கள் இந்த போரில் நாயக்கர்களுக்கு உதவி செய்தால் போரில் வெற்றியடைந்த பிறகு மறவர் நாட்டில் கோட்டைகள் கட்டிக்கொள்ள அனுமதி அளிக்கப்படும். மேலும் மறவர் நாட்டில் பல மாதா கோவில்கள் கட்டிக்கொள்ளவும் அனுமதி அளிக்கப்படும் என வாக்கு கொடுக்கின்றார். இதன் பிறகு போர்ச்சுகீசியர்களும் நாயக்கர்களுக்கு ஆதரவாக வந்தனர். இதன் பிறகு ராமப்பையன் மிக பெரும் நாயக்கர் படையுடனும் போர்ச்சுகீசியர்களின் கப்பல் படையுடனும் மீண்டும் சேதுசீமையை நோக்கி படையெடுத்து செல்கின்றார். அந்த சமயத்தில் போகலூர் கோட்டையில் நடந்த போரில் சடைக்கத்தேவனின் மகன்களான குமாரன், மதியார், அழகன் ஆகிய 3 பேரையும் கைது செய்து அவர்களை சித்திரவதை செய்து ராமப்பையன் கொலை செய்கின்றான். இதன் பிறகு ராமப்பையன் அடுத்ததாக ராமநாதபுரத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருந்தார். போர்ச்சுகீசியர்கள் கடல் வழியாக வந்து ராமநாதபுரத்தை தாக்கினார்கள். 2 பேருக்கும் இடையே நடந்த போரில் 2 பேருக்கும் இடையே மாறி மாறி வெற்றிகளும் தோல்விகளும் கிடைத்துக் கொண்டே இருந்தது. ராமையன் மற்றும் போர்ச்சுகீசியர்களின் கூட்டுப்படையானது ராமநாதபுரத்தையும் கைப்பற்றி விடுகின்றது. இதன் பிறகு சேதுபதி மன்னரும் அவருடைய படைகளும் ராமேஸ்வரத்திற்குள் நுழைந்தார்கள். அந்த சமயத்தில் ராமேஸ்வரம் பகுதியை கைப்பற்றுவதற்காக ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் பாம்பன் பகுதியில் மிக பெரும் பாலங்களும் அமைக்கப்பட்டன. இந்த ஒரு இக்கட்டான சமயத்தில் சடைக்கத்தேவனின் மருமகனான வன்னியனுக்கு வைசூரி அம்மை எனப்படும் ஒரு நோயானது தாக்கியது. நோயின் காரணமாக அவர் மிக பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டிருந்தார். இனியும் நீ போர்க்களம் சென்று சண்டையிட வேண்டாம், ஓய்வீடு என சடைக்கத்தேவன் கூறுகின்றார். ஆனால் வன்னியனோ தன்னுடைய மறவர் படையை தயார் செய்து கொண்டு பாம்பன் பகுதிகளில் இருந்த நாயக்கர்கள் மற்றும் போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக மிக பெரும் போர் செய்கின்றார். நடந்த அந்த போரில் வன்னியர் மிக பெரும் வெற்றியடைந்து அந்த வெற்றியை 2ஆம் சடைக்கத்தேவனினுடைய காலில் சமர்ப்பித்து அவருடைய காலிலேயே உயிரிழந்து விடுகின்றார். வன்னியனினுடைய பாம்பன் வெற்றி என்பது ஒரு தற்கால வெற்றியாகவே இருந்தது. அதனைத் தொடர்ந்தும் நாயக்கர்களும் போர்ச்சுகீசியர்களும் ராமேஸ்வர தீவை முற்றுகையிட ஆரம்பித்தார்கள். வன்னியன் இறந்த பிறகு அவருடைய மனைவியும் ஈமத்தீயில் இறங்கி உயிர் விடுகின்றாள். சேதுபதி மன்னர் 2ஆம் சடைக்கத்தேவன் ஒரே நேரத்தில் தன்னுடைய மகன்கள், மகள், மருமகன் என அனைவரையுமே இழந்து விடுகின்றாள். இதனால் விரக்தி அடைந்த சேதுபதி மன்னர் இனியும் எனக்காக எந்த ஒரு மறவனும் உயிரிழக்க வேண்டாம் என கூறிவிட்டு அந்த போரில் அவர் சரணடைகின்றார். ராமப்பையன் 2ஆம் சடைக்கத்தேவனை கைது செய்து அவரை மதுரையில் உள்ள சிறைச்சாலையில் அடைக்கின்றார். இதன் பிறகு சேதுசீமையின் மன்னராக கூத்தன் சேதுபதியின் மகனான தம்பி பதவியேற்று வைக்கப்படுகின்றார். தம்பியினுடைய ஆட்சியை மறவர்கள் ஏற்கவில்லை. தம்பிக்கு எதிராகவே சேதுசீமையில் மிக பெரும் கலவரங்கள் வெடித்தன. திரும்பும் பக்கமெல்லாம் கொலையும் கொள்ளைகளும் நடந்து கொண்டிருந்தது. இந்த சமயத்தில் சேதுசீமையில் ஏற்பட்ட கலகங்களை அடக்க சடைக்கத்தேவனால் மட்டுமே முடியும் என்பதை உணர்ந்து கொண்ட திருமலை நாயக்கர் சடைக்கத்தேவனை விடுதலை செய்கின்றார். சடைக்கத்தேவன் மீண்டும் சேதுசீமை சென்று அங்கு ஏற்பட்ட கலகத்தை அடக்குகின்றார். இந்த சமயத்தில் தம்பி சடைக்கத்தேவனை கொன்றும் விடுகின்றார். நாயக்கருக்கு கட்டுப்படாமல் சுயாட்சி புரிந்து வந்த சடைக்கன் சேதுபதி துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு கொலை செய்யவும் பட்டார். இவருக்கு பிறகு சேதுசீமையானது 3ஆக பிரிக்கப்பட்டது. பிறகு தம்பியின் மரணத்தை தொடர்ந்து சேதுசீமையின் மன்னராக ரகுநாத சேதுபதி பதவியேற்றுக் கொண்டார். இதன் பிறகு நாயக்கர்களுக்கும் சேதுபதி மன்னர்களுக்கும் இடையே வரலாற்றில் பல போர்களும் நடந்துள்ளது. அதை அனைத்தையுமே பற்றி நாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.